தேங்க்யூ ஜீசஸ். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பெல்லம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நம்ம கூப்பிட்ற நாளில் ஆண்டு நம்ம கூட என்ன செய்கிறாரா? மறு உத்தரவு அருளறா. உண்மைதான் அது. நம்ம கூப்பிடும் போது அவர் கட்டாயம் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. அதுதான் இன்னொரு வசனத்தில் சொல்கிறாரு, என்னை நோக்கி என்ன செய்ய கூப்பிடு, நான் உனக்கு அறியாது 8வது மணி பெரிய காரியம் செய்வேன். அது மட்டும் இல்லை, ஆபத்து காலத்தில் கூப்பிட்டு நான் முடிவு பண்ணி மகிமைப்படுத்துவேன். அது ஒன்று இல்லாமல் ஆபத்து காலத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, தப்புவிக்கிற தேவன் நம்முடைய தேவன், தப்புவித்து கனப்படுத்துகிற தேவன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தின. ஆத்மாவில் பலன் தர்றது ஆண்டவர் மட்டும்தான். மாம்சத்தில் கொடுக்க மாட்டார். மாம்சத்தில் பலன் தருவார், அது அண்ணனுக்கு தேவைகள். ஆனால் ஆத்மா பலன் பரலோகத்துக்குரியது. ஆத்மா பலன் என்ன தேவை நம்மளுக்கு தருவார். கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழியை பாடுவார்கள். அது மட்டும் இல்லை, கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் இது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்களாக. கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்வுகளை நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். மேட்டுமையானவனை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன செய்ய ஆண்டவர் கிருபை தர்றாரு. அது மட்டும் இல்லாமல், நாம் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். அது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். எப்போதும் பாருங்கள், நம் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். நம்ம எவ்வளோ துன்பத்திலையும் இக்கத்திலையும் வறுமையிலையும் வேதனையிலையும் படாத கஷ்டப்பட்டு இருக்கும் போதெல்லாம் அவர் தான் என்ன செய்கிறார், நம்மளை உயிர்ப்பிக்கிறவர். ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக இந்த கையை நீட்டுவீர். சத்துருக்களின் கோபம் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம மேலே சத்துரு குதிங்காலம் தூக்கின்னு வந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்காதா? பயமாக மட்டும் இருக்காது, என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, என்ன பண்ண போகிறானோ அப்படி இருக்கும். ஆனாலும் உங்கள் கையை நீட்டுவீர். உங்கள் வலதுகரம் என்னை ரட்சிக்கும். சத்துக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். ஆண்டோட கரம் அவனுக்கு விரோதமாக நீட்டப்படுதான். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலி தானே. அது மட்டும் இல்லாமல், நான் இந்த கரம், வலது கரம் என்னை ரட்சிக்கும். அதோட கரம் தாங்க ரட்சிக்கிற கரம். மனுஷனை எதுவும் பண்ண முடியாது. ஒரு வலது கரம் நம்மளை ரட்சிக்கிற கரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. இந்த கரத்தின் கிரிகளை நிறைவிடாது இருக்கிறாங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்காக ஒரு தேவன் உண்டு, நமக்காக ஒரு கர்த்தர் உண்டு. அவர் தானே செய்வார், எல்லாத்தையும் நமக்காக செய்து முடிப்பார். என்ன காரியம் வந்தாலும் சரிங்க, எவ்வளோ கஷ்டமோ எவ்வளோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆபத்து மோசங்கள் வந்தாலும், இடுக்கன் வந்தாலும், மரண கண்ணி வந்தாலும், எது வந்தாலும் நமக்காக எல்லாவற்றையும் செய்து விலக்கி அதை நம்மளை என்ன பேர் காத்துக்கொள்வார். இந்த வலதுகார என்ன செய்வார், நம்மளை ரட்சிக்க மட்டும் இல்லை, எனக்காக கர்த்தருக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாத்தையும் செய்து முடிப்பார். விசுவாசத்தில் நம்ம கேட்கணும் இல்லையா? விசுவாசிக்கணும். அதை நம்ம வாயில் சொன்னது பத்தாது. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார்னு சொன்னால் பத்தாது. விசுவாசிக்கணும். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு இருக்கிற ஆழத்துலேருந்து அபியாசப்படுத்தணும். என்னத்தை? விசுவாசத்தை. விசுவாசம் இல்லாதனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். விசுவாசிக்கிறவனுக்கு என்ன செய்யுமா? எல்லாம் கூடும். அதன்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, உண்மை என் முழு இதயத்தோடு துதிப்பேன். தேவனுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனை பண்ணுவேன். முழு இதயத்தோடு துதிக்கணுமா? யாரை முழு இதயத்தோடு துதிக்கணும்? கர்த்தரை துதிக்கணும். நம்ம கர்த்தரை துதிச்சாதான் நம்மளுக்கு பரலோகம் கிடைக்கும். எப்போது என்ன செய்யணும்? அவரை துதித்து கொண்டே இருக்கணும். வாயின் வார்த்தையினால் என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும். மாம்ச தேகம் உள்ள யாருக்கும் ஆகாரம் கொடுக்குற துதிங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்த்தீங்களா? அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாருக்கும் ஆகாரம் கொடுக்குறது. மாம்சத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆகாரம் கொடுக்கறது யார்? ஆண்டவர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் என்ன செய்ய துதிக்கணும்? பரலோகத்தின் தேவனை துதிங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இல்லை, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்ம விடுதலை பண்ணினவரை துதிங்கள். அவர் கிருபை. நம் சத்துருக்கள் காத்து நம்மளே விடுதலை பண்ணுறாரு. அவரை துதிங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள். அவர் கிருபை என் தாழ்வில் நினைக்கிறாரு. மற்றவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? உயர்ந்தா இருக்கும்போது, பணக்காராக இருக்கும்போது நம்மகிட்ட பேசுவாங்களே, பணம் இல்லை, நம்ம ஒரு ஏழு நிலையில் இருக்கிறோம்,
தாழ்மையாக இருக்கணும். நம்மளை தலையை துருக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, திரும்பிக்கிட்டு. பார்த்தவங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், சகோதரனாக கூட சகோதரர்களும் இருக்கலாம். என்ன செய்ய மாட்டாங்க, நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா இல்லாதப்பட்டவ, பணம் இல்லாதவ, ஏழை, தாழ்மை இருக்கிறவ, தாழ்ந்து போனவ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை தூக்கிங்களா திரும்பணும். நம்ம தாழ்மையில் தான் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணாங்க நினைக்கிறாராம். தாழ்வில் நினைப்பவரை தூக்கி, தாழ்வில் தான் நம்ம நினைக்கிறாங்க. பாருங்கள், நம்முடைய தேவன் எப்படியாப்பட்ட தேவனாக இருக்கிறார் பார்த்தீங்களா. அவ்வளோ நல்ல தெய்வம் நமக்கு. அதனால் நம்ம பெருமையே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எப்பவுமே தாழ்மையாக இருக்கணும், தாழ்மையை கற்றுக்கொள்ளணும், ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கணும், இப்போதும் ஆண்டோட ஐக்கியமாக இருக்கணும், ஆண்டோடைய கட்டளை கீழ்ப்படியணும். எல்லாமே அவருடைய சிந்தனையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும், நம்மளால் நம்ம நடக்க முடியும். அவர் என்ன செய்கிறாராம், ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற சங்கீதக்காரன் சொல்கிறான். என்னத்துக்கு சொல்கிறார் தாவீதுன்னா, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். இப்போ அந்த ஒரு தைரியம் பார்த்தீங்களா, நம்ம சொல்ல முடியுமா நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் ஆண்டவரின்னு? அது ஒரு மாய்மாலை தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அவரோட சிலர் இருக்க மாட்டாங்க, ஆனால் சும்மாவே சொல்லுவாங்க என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்படி கிடையாது. ஆனால் தாவீது அது என்ன சொல்கிறாரு, சங்கீதம் எழுதும்போது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலையும் நீ அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். பார்த்தீங்களா, உட்கார்ந்து அறிந்திருக்கிறான், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறாராம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழியிலெல்லாம் உமக்கு தெரியும். பார்த்தீங்களா, நம்மளுடைய வழியிலெல்லாம் அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு. நமக்கு தாவீதுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான் ஆண்டவர், நமக்கும் தான் நம்மளுடைய வழியெல்லாம் அவர் பார்த்து வச்சுக்கிறாரு. அதான் சொல்கிறார், உன்னுடைய நினைவுகள் அல்ல, ஆனால் என்னுடைய நினைவுகள் என்னுடைய அல்ல, என்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்லன்றார். அவர் மேன்மையான வழி, மேன்மையான சிந்தனை, மேன்மையான நினைவுகளை நம்மளை குறித்து அவர் வச்சுருக்கிறாரு. நம்ம தான் இத்தினூண்டா பீஸ்னாரித்தனமாக கேட்போம், எது கேட்டாலும் கொஞ்சமாக கேட்போம். அவர் பெருசாக வச்சுருப்பார், நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதமாக வச்சுருப்பாரு. நம்ம பிஸ்னி கஞ்சூஸ் மாதிரி ஆண்டவரே கொஞ்சம் தான் போதும், ஆண்டவரே கொஞ்சம் அந்த கொடுத்துருக்க போதும், இந்த ஆசீர்வாதம் போதும் நம்ம கேட்போம். அப்படி கேட்கக்கூடாது. தேவ சித்தத்தின்படி கேட்டோம்னா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். அதுக்கு காரணம் என்னென்னா, முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, அப்போது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீங்க, என் வழியெல்லாம் உனக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே இதோ கர்த்தாவே அவள் எல்லாத்தையும் நீ அறிஞ்சிருக்கீங்க. வாயில் சொல் பிறவா முன்னே என்ன பேச போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எங்கே நடக்க போகிறோம், என்ன சொல்ல போகிறோன்றதை முதல்ல என்ன செய்கிறாரு, அறிந்திருக்கிறார். இந்த மாதிரி இருக்கிற தேவன் அவங்க யாருக்குமே கிடைக்குமா? அவ்வளோ அருமையான கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா நம்முடைய தேவன். அப்போ எவ்வளோ பேர் நம்ம நேசிக்கணும், அவருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும். நம்ம தகுதியா, அவருக்கு நம்ம தகுதியா சொல்லுங்கள். ஆனால் நம்மளை தகுதிப்படுத்தி அவருக்கு உண்மையாக இருக்க பிரயாசப்படணும், அவர் அதிகமாக நேசிக்கணும். அவருடைய லவ் நமக்கு தேவை. தேவனுடைய லவ் இல்லை நம்மளால் பண்ணவே முடியாது. நம்ம அவரை லவ் பண்ணுறதில்ல, அவர் தான் நம்மளை பண்ணுறாரு. ஆண்டவர் நம்மளை லவ் பண்ணும்போது நம்மளால் அது வந்து வெளியே வரவே முடியாது. அவ்வளோ அன்பு நம்ம அழைப்பார். அந்த அன்பை நம்ம பிரிக்கவே முடியாது யாராலையும். தேவ அன்பு அவ்வளோ பெருசு. அதனால் நம்ம என்ன செய்யணும், இடல் இல்லாமல் பார்த்துக்கணும், அதுக்கு தகுதியாக பார்த்துக்கணும். சகஜம், இடல் வருது சகஜம். ஆனால் அது வருது யாரால் வருது அவங்களுக்கு ஐயோன்றாரு. நம்ம இடலே பண்ணக்கூடாது, யாருக்கும் எதுவும் நம்ம பண்ணக்கூடாது. மனசாட்சி நம்மளுக்கு குத்தணும், அப்போ தான் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்க முடியும். ஆனால் தேவன் சொன்னதே நம்ம என்ன செய்யணும், கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். ஏன் சொல்லுங்கள், அவர் நடந்தாலும் படுத்தாலும் அங்கே சூழ்ந்திருக்கிறேன், வழியெல்லாம் அவனுக்கு தெரியும், அந்த வழியெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையாக கிளியராக எடுத்து வைக்கணும். நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன பேச போகிறோம் முன்னாடி தெரியும். அதனால தான் நாவுக்கு கடிவாளம் போடணும். நாவு வந்து ஒரு காட்டையே கொளுத்துமா பாருங்க. நாவு என்னது, ஒரு காட்டையே கொளுத்துமோ. நாவு விஷம் நிறைந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாவு என்னதான் விஷம் நிறைந்தது. அதனால் ரொம்ப நாவை அடக்குகிறவங்க ஆயுசு நாட்களில் போயிருங்க. நாவு காட்டையே கொளுத்துமோ. பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமான நிகழ்ச்சின்னு. அதுதான் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாவுக்கு கடிவாளம் போடுறோமோ, வாய்க்கு கடிவாளம் போடுறோமோ, அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம ஆண்டோட பிள்ளையாக இருப்போம். ஒன்றுமே நம்மளுக்கு ஆகாது. கர்த்தர் மாத்திரம் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் மாத்திரம் போதும், வேறு யாரும் நம்மளுக்கு வேண்டாம். தேவன் மாத்திரம் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். சரிங்களா? நம்ம இந்த அறிவு நம்மளுக்கு எப்போவுமே தேவை. அறிவு கெட்டாத நம்ம இந்த அறிவு எனக்கு கெட்டாது மிகவும் ஆச்சரியமாக, நீ கெட்டாத உயரமாக இருக்குது அவருடைய ஞானம், அவருடைய அறிவு நமக்கு என்ன தெரியல
தெரியாது, நமக்கு அறிந்து கொள்ள முடியாத உயரத்தில் கத்தத்தாமே இந்த வாக்குங்கள்லாம் சொல்லிப்பாராக, பாதுகாப்பாராக, பரிசுத்தப்படுத்துவராக. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். God bless you all. Thank you.